ஹலோ வீவர்ஸ், சிறகடிக்க ஆசை நியூ ப்ரமோ. இந்த இடத்துல மீனா வந்து வீட்டுக்கு வராங்க. என்ன மீனா ஒரு மாதிரி டென்ஷனாக இருக்க, என்ன ஆச்சுன்றாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்றாங்க. இல்லை, உன்னை பார்த்தா ஏதோ நீ டென்ஷனாக இருக்கிற மாதிரியே இருக்கு, அதுதான் கேட்டேன்றாங்க. எனக்கு என்னங்க டென்ஷனாக, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் நல்லா தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறமா இந்த இடத்துல மீனா இருந்துட்டு யாராக இருக்கும் அந்த பையன், எதுக்காக நம்மளவே அவன் ஃபாலோ பண்ணிக்கிட்டு வரான், என்னன்னு ஒன்றும் புரியல. இது இவர்கிட்ட சொல்லலாமா வேண்டாமா, இல்லை இவர்கிட்ட சொன்னால் அப்புறம் தேவையில்லாத வந்து கோவப்பட்டு சண்டைக்கு போயிடுவார். எதுக்கு அந்த பிரச்சனை வேண்டாம், இந்த பிரச்சனை வர வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு மீனா நினைக்கிறாங்க. அதுக்கப்புறம் முத்து இருந்துட்டு மீனா என்ன பிரச்சனை இருந்தாலும் கேட்டு ஏன் ஒரு மாதிரி இருக்காது, ஏதோ ஒன்றும் இல்லை நான் சொல்றேன் இல்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி போயிடுறாங்க. இல்லை ஏதோ ஒன்று நடக்குது, ஏதோ மீனா வந்து மறைச்சிட்டு இருக்கா, ஆனால் என்ன மறைக்கிறான்னு ஒன்றுமே புரியல. கேட்டால் எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறாளே அப்படின்ட்டு ஒரு மாதிரி வந்து முத்து வந்து குழப்பத்திலே இருக்காங்க. அப்புறமா ரோகிணி வீட்டுக்கு வராங்க. ரோகிணி ப்ளீஸ் ரோகிணி, யார்கிட்டையும் நீங்கள் உண்மையை சொல்லிடக்கூடாது சரியா அப்படின்றாங்க. மீனா நீங்கள் இவ்வளோ தூரம் சொல்லியிருக்கீங்க, அதே மீறி நான் எப்படி மீனா சொல்லுவேன்றாங்க. அதெல்லாம் சொல்ல மாட்டேன் சரிங்களா, நீங்கள் வந்து இதெல்லாம் நினச்சி கவலைப்பட வேண்டான்றாங்க. சரி ஓகே அப்படின்றாங்க. இந்த வித்யா வேற ஃபோன் எடுத்துகிட்டு போயிட்டு அந்த பீச்சில் போட்டாலும் இல்லையே தெரியல, அந்த ஃபோனை பீச்சில் போட்டால் மட்டும்தான் நாம் வந்து பயப்படாது இருக்க முடியும். அந்த ஃபோனை பீச்சில் போடாத வரைக்கும் நம்ம பயந்துக்கிட்ட மட்டும்தான் இருக்கணும். அப்பப்போ அந்த வித்யா வேற லூஸ் மாதிரி நடந்துக்கிறான்ட்டு ரோகிணி ஒரு மாதிரி ஒரு பயத்தோடையே இருக்காங்க. அடுத்து வரக்கூடிய ப்ரமோல என்ன நடக்க போகுதுன்ட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.